ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கால பைரவ அஷ்டமியை பற்றி பார்க்க போகிறோம். கால பைரவ அஷ்டமியில் நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணினா உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கால பைரவர் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிலையும் கால பைரவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த பைரவர் பற்றி சொன்னோம்னா ரொம்ப லென்த்தாக போகும். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். சிவனுடைய 5 புத்திரர்களில் காலபைரவரும் ஒருத்தர். சிவனுடைய அம்சமாகவே காலபைரவர் இருக்கார். காலபைரவர் அப்படிங்கிறவர் காலத்தை வென்றவர். மற்றவங்களுக்கு பயம் கொடுக்கறதுக்காகத்தான் காலபைரவர் தோன்றினார். அதாவது மரண பயத்தை போக்குறது. காலபைரவர் அப்படிங்கிறதுனா பயத்தை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பயங்களையுமே காலபைரவரை வழிபாடு பண்ணுறதுனால அந்த பயங்கள் எல்லாமே போகும். பொதுவாகவே இந்த அந்தகாசுரனை அழிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு காலபைரவர் தோன்றினார். அவர் 8 திசைங்கிறது 8 திசை இருக்குது. 8 திக்குகள்லேயும் அஷ்டபைரவராக தோன்றி அந்த அந்தகாசுரனை அழித்து தேவர்களை மீட்டெடுத்து உலகுக்கு ஒளி கொடுத்தவர் தான் காலபைரவர். அதனால தேவர்கள்லாம் மனம் மகிழ்ச்சியாகி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஒவ்வொரு தேவர்களும் காலபைரவர் கொடுத்தாரு. அதனால் காலபைரவர் பல ஆயுதங்களை வச்சுருப்பார். இந்த காலபைரவரை வணங்குறது தேய்பிறை அஷ்டமியில் வணங்குறதுனால நமக்கு எந்த வித பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக அதுக்கு உண்டான தீர்வு. அது என்ன வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி. காலபைரவருடைய சொரூபங்கள் மொத்தம் 64 இருக்குங்க. இந்த 64 பைரவரை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு பைரவர் இருக்கார். அது தனி வீடியோவை நான் போடுறேன். ஆனால் இந்த கால பைரவ அஷ்டமி அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். காலபைரவருடைய பிறந்த நாள் தான் அந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை தேய்பிறை அஷ்டமி. கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை தான் நம்ம கால பைரவ அஷ்டமி நம்ம சொல்லுவோம். இது இந்த மாதம் எப்போ வருது அப்படின்னா நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2024 ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:09க்கு சப்தமி திதி முடிஞ்சு அஷ்டமி திதி ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் 23ஆம் தேதி சனிக்கிழமை 7:59 வரைக்கும் இந்த அஷ்டமி திதி இருக்குது. தேய்பிறை அஷ்டமி இருக்குது. நீங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அதாவது 6:09க்கு மேலே நீங்கள் காலபைரவரை வணங்குங்க. இந்த காலபைரவரை வணங்குறது என்ன, அதாவது நான் ஒரு சிறந்த பரிகாரங்கள் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கடன் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, பிஸ்னஸில் இல்லை அப்படின்னா 7 அஷ்டமி எடுத்துக்கோங்க. தேய்பிறை அஷ்டமியை தான் வணங்கணும். நீங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட் கேஷ், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் பணப்புழக்கமே இல்லை, பிஸ்னஸில் ரொம்ப நிறைய தடை இருக்குது அப்படின்னா நீங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குங்க. ஆனால் அவரையும் தேய்பிறை அஷ்டமியில் தான் வணங்கணும். பொதுவாகவே காலத்தை வென்றவர் தான் கால பைரவர் நம்ம சொல்லுவோம். அதாவது நவகிரகங்கள் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டவை. ஸோ உங்களுக்கு நவகிரகத்தினால அதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையாக மாறணுன்னாலும் நீங்கள் கால பைரவர் தான் கும்பிடணும். சனினால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அல்லது சனியோடைய திசாபுத்தி, இந்த மாதிரி காலங்கள், கடுமையான நெருக்கடியான காலங்கள்லாம் கால பைரவரை நீங்கள் வணங்குனீங்கனாலே அது என்ன வித பிரச்சனை, அதாவது எப்படி பனி மேகங்கள்லாம் சூழ்ந்திருக்கும் போது சூரியன் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே அப்படியே படர்ந்து வெளிச்சமாகி போயிடுதுல்ல, அதே மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் கால பைரவரை வணங்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். அவருடைய காலடியில் போய் விழுந்தாலே, கால பைரவருடைய காலடியில் நீங்கள் விழுந்துட்டீங்கனாலே, சரணாகதி ஆயிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் நல்ல வளர்ச்சியும் உறுதியாக உண்டு. இதில் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எதிரிகள்னால தொந்தரவு இருக்குது, கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பரிகாரங்கள் காலபைரவருக்கு செய்யலாம் அப்படின்னா 2 முழம் செவ்வரளிப்பு வாங்கிக்கோங்க. தீபம் பெரிய மண் தீபம் எடுத்துக்கோங்க. 2 மண் தீபம் வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் அவருக்கு விளக்கேற்றணும், ரொம்ப சிறப்பு. 27 மிளகு எடுத்துக்கோங்க. 27 மிளகு எடுத்துட்டு, எப்படி சனி பகவானுக்கு கருப்பு கலர் துணியில் நம்ம போடுறோம் இல்லையா, எல் தீபம் போடுறத பார்த்துருப்பீங்க. கருப்பு கலர் துணியில் போடுவோம். அது சல்லடை மாதிரி இருக்கும். அதே மாதிரியே சிகப்பு கலரில் அந்த துணி இருக்கும், திரி துணினே விற்கிறாங்க. அதில் சின்னதாக கட் பண்ணி அந்த 27 மிளகை வச்சு என்ன செய்யணும், மூட்டை
மூட்டை மாதிரி கட்டி அதில் மேலே திரி மாதிரி திரிச்சு விட்டுக்குங்க. அதை திரிச்சு விட்டுட்டு என்ன செய்யணும், கையில் வச்சுக்கணும். காலபைரவருடைய மந்திரத்தை சொல்லிட்டு மனசார சொல்லணும். காலபைரவருடைய மந்திரத்தை மனசார சொல்லுங்கள். நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. உங்களுடைய ராசிக்கு உண்டான மந்திரத்தை இந்த வீடியோவில் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அந்த மந்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மந்திரத்தை எடுத்து நீங்கள் சொல்லணும். 27 மிளகால இது பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 தீபம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 2 தீபமாக அதை பண்ணிக்கணும். ஒரு 27 மறுபடியும் இன்னொரு 27 எடுத்துகிட்டு 2 விளக்கு இருக்கு இல்லையா, அந்த 2 விளக்குக்கும் நீங்கள் வேணால் அந்த மந்திரத்தை வந்து 108 டைம் சொல்லி ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அதை நல்லெண்ணெயில் ஊற போட்டுடணும். இதை வந்து எப்போனா சப்தமி தேதியில் ஒரு நாளுக்கு முன்னாடியே இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஊற போட்டுருங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இது நின்று எரியும். விளக்கு வந்து எவ்வளோ தூரம் நின்று எரியுதோ அந்தளவுக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகளும் வந்து கைகூடும். ஸோ அதனால் அது ஏற்றினோன்னே அணையக்கூடாது, அது ஒரு அபசகுணம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை நாள் நைட்டே அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லெண்ணெயில் ஊற போட்டுருங்க. அடுத்த நாள் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானெல்லாம் வணங்கிட்டு கடைசியாக காலபைரவர் இருப்பார், நவகிரகத்துக்கு முன்னாடி இருப்பார். அவரை வந்து என்ன செய்யணும், காலபைரவருக்கு 2 தீபம் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் தீபம் பற்ற வச்சு அந்த மிளகு இருக்கு இல்லைங்களா, அதில் தீபம் பற்ற வச்சு அவர் வந்து தீபம் பற்ற வச்சு காலபைரவரை வணங்கி செவ்வரளி பூ வாங்கி அவருக்கு போட்டுட்டு செவ்வரளி பூனால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இவருக்கு வந்து நீங்கள் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் காலபைரவருடைய ஃபோட்டோ வச்சு கண்டிப்பாக வணங்கலாம். காலபைரவர் வச்சுருக்கனால தப்பு கிடையாது. காலபைரவருடைய ஃபோட்டோ வச்சு அது செவ்வரளிப்பு போட்டு அர்ச்சனை பண்ணி தயிர் சாதமும் மெதுவடையும் அவருக்கு ரொம்ப விசேஷம். தயிர் சாதமும் மெதுவடையும் வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலபைரவருக்கு பகலில் வந்து அதாவது விரதமாக இருந்துட்டு நைட்டு அவரை வணங்கிட்டு அங்கே கோவிலே வந்து தயிர் சாதம் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் சாப்பாடு சாப்பிடுங்க. இது வந்து தேய்பிறையில் வந்து விரதம் இருந்து பண்ணுறது வந்து என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தான் வந்து மெயினாக இருக்குது, இல்லை தொழிலில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எதிரிகள்னால தொந்தரவு இருக்குது, செய்வினை கோளாறு இருக்குது, திருமணத்தில் தடை இருக்குது அப்படின்னா என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, காலபைரவர் வந்து அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். சனியோடைய குரு அப்படிங்கிறதுனால நம்ம சனினால் ஏற்படக்கூடியது அஷ்டமத்து சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, சனியோடைய திசா புத்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும்போது காலபைரவருக்கு போய் 2 தீபம் போட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். காலபைரவர் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு சிலர் ஒவ்வொரு தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. நான் சொல்கிறது வந்து கடன், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அதே மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவு, செய்வினை, இது எல்லாமே நீங்கும் மிளகுனால் விளக்கு போடும்போது. ஆனால் இதே வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா பூசணிக்காவை வாங்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுலேயும் சிகப்பு கலர் திரி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தேங்காயில் தீபம் போடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீபம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த தேய்பிறை அஷ்டமி இப்போ இந்த மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை வந்து நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த வருஷம்தான் மறுபடியும் இந்த கால பைரவ அஷ்டமி வரும். ஏன் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வர்றது வந்து அவருடைய பிறந்த நாளாக இருக்கா. ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் போய் கேட்கக்கூடியது வந்து மற்ற நாளை காட்டிலும் ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால் உடனடியாக பழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த தெய்வத்தை கும்பிடும்போதும் சரிங்க, ஆனால் முக்கியமாக கால பைரவரை கும்பிடும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக கும்பிடணும். அவரை நம்பினீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு பலன் உறுதியாக உண்டு. அதாவது காலபைரவர் வந்து எல்லா துன்பங்களையும் துடைக்கிறதுக்காக தான் வந்தார். அதாவது அவர் வந்து கஷ்டங்களை அழிக்கிறதுக்காகவும் இந்த உலகுக்கு ஒளி கொடுக்கறதுக்காகவும் தான் அவரோட பிறப்போடைய ரகசியமே. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை போக்கி வாழ்க்கையில் நல்ல ஒளி கொடுக்கறது யாருனால முடியும் அப்படின்னா காலபைரவர்னால தான் முடியும். அதனால் எந்த வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலுமே காலபைரவரை வணங்குறது ரொம்ப சிறப்பு. சனினால் ஏற்படக்கூடிய இதுக்கு வந்து நீங்கள் சனிக்கிழமை 9 to 10 அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் போய் காலபைரவரை வழிபாடு பண்ணி பாருங்கள். சனினால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து உடனடியாக தீர்க்கப்படுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். च रूपं च सदिशिरिता